பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 90:15 இப்படியாய் கூறுகிறது: தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்பதாக. சரியாய் உங்களை மகிழ பண்ணுவா. He will make you happy properly என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். சங்கீதம் 90 தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபமாய் காணப்படுகிறது. எழுதப்பட்ட 150 சங்கீதங்களிலும் இந்த சங்கீதம் மிக பழமையானதாய் இருக்கக்கூடும். காரணம், மோசே தாவீதிற்கு முன்பாக சுமார் 500 வருடங்களுக்கு முன் வாழ்ந்தவர். தேவனுடைய மனிதன் என்று அழைக்கப்படுவது எந்த ஒரு மனுஷனுக்கும் கர்த்தரிடத்திலிருந்து கிடைக்கிற மிகப்பெரிய கனமாய் காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 400 வருஷங்கள் அடிமைகளாய் காணப்பட்ட நாட்களில் சிறுமையை அனுபவித்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசும்போது, உன் சந்ததிய தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய் என்பதாக ஆதியாகமம் 15:13 கூறுகிறது. அந்நாட்களில் எகிப்தியர்கள் அவர்கள் வாழ்க்கையை கசப்பாக்கினார்கள். கடினமான வேலைகளை செய்ய வேண்டியது இருந்தது. எபிரேய ஸ்திரீகள் ஆண் பிள்ளைகளை பெற்றால் பிறக்கும் போதே கொல்வதற்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பார்வோனிடத்திலிருந்து கட்டளை பிறந்தது. இப்படிப்பட்ட அநேக சிறுமைகளை அவர்கள் அனுபவித்தார்கள். அந்த வருஷங்கள் அவர்களுக்கு துன்பத்தின் வருஷங்களாய் காணப்பட்டது. உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக சிறுமைகளையும் துன்பங்களையும் நீங்கள் அனுபவிக்கலாம். அந்நாள் பிள்ளைகள் இல்லாததினால் நிந்தைகளை அனுபவித்தாள். யோபு காரணமில்லாமல் இழப்புகளையும் வேதனைகளையும் அனுபவிக்க வேண்டியது இருந்தது. நீங்களும் காரணமில்லாமல் கஷ்டங்கள் நெருக்கங்கள் வழியாக கடந்து செல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் என்ன செய்வது என்ற கேள்விகள் கூட எழும்பலாம். மோசேயை போல நாமும் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மோசே எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று வேண்டுதல் செய்தார். ஆகையால் கர்த்தர் அவர்களை திரும்ப எடுத்து கட்டினார். அடிமைத்தனத்து நாட்கள் முடிந்த அன்றைய தினமே கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினார். 40 வருஷங்கள் வனாந்தரத்தில் தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வருகிறது போல சுமந்து வந்தார். தேனிட்ட பணியாரம் போன்ற தேவதூதர்களின் உணவை அனுதின மன்னாவாக கொடுத்தார். கன்மலையின் தண்ணீரை குடிக்க கொடுத்தார். எதிரிகளிடம் இருந்து அவர்களை தப்புவித்தார். கர்த்தர் வாக்களித்தபடி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார். இன்றும் இஸ்ரவேலர்கள் அதே தேசத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை கண்ணோக்கி அவர்களுடைய சிறுமைகளையும் நிந்தைகளையும் துன்பங்களையும் மாற்றிவிட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அனுபவிக்கும் சிறுமைகளையும் நிந்தைகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் கர்த்தரிடத்தில் ஜெபத்திலே சொல்லிவிடுங்கள். அவர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற வல்லமை உள்ளவர். உங்கள் கஷ்டங்களுக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் ஆசீர்வாதங்களை தந்து உங்களை வாழ்நாளெல்லாம் மகிழ பண்ணுவார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் இதுவரைக்கும் பல பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்களை அனுபவித்திருக்க கூடும். இன்றைய தினத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, அற்புதத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இவர்கள் துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்தி ஆசீர்வதித்து மகிழ பண்ண போகிறீர். அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். காரிய சித்தியை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆசீர்வாத மழை இவர்களுடைய வாழ்க்கையில் பெய்யட்டும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.